السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه وسلم أما بعد. அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ரமதானின் 6வது நாள் தராவீஹை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். சிறப்பிற்குரிய இந்த தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. இன்று போதப்பட்ட அற்புதமான வசனத்தின் சிறப்பம்சங்களும் அழகான ஒரு சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா. சூரத்துல் அன்ஆம் என்ற இந்த சூரா என்பது முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஒரு வெகுமதியான ஒரு சூரா என்று சொல்லலாம். முஸ்லிம்கள் சாப்பிடக்கூடியது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மனிதர்கள் யாரெல்லாம் மாமிசத்தை விரும்புகிறார்களோ, அதாவது ஹலாலான உணவை விரும்புகிறார்களோ, ஹலாலானதை உண்ண விரும்புகிறார்களோ, குறிப்பாக முஸ்லீம்களிடத்தில் என்னென்ன மாமிசங்கள் எல்லாம் ஹலால் ஹராம் என்பது சம்பந்தமாக அற்புதமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான சூரா சூரத்துல் அன்ஆம். பல்வேறு சூறாக்களை நாம் கேட்டிருப்போம். குர்ஆன் வாயிலாக ஓதியதை, மரணம் செய்ததை எல்லாம் கேட்டிருப்போம். சில சூறாக்கள் ஆயத்துகளாக இருக்கும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் இப்படிலாம் வருது இல்லையா? ஒவ்வொரு ஆயத்துகளாக இந்த இடத்துல தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வ அலா குல்லி ஷைஇன் கதீர் இப்படி சில சூறாக்கள் கால ஃபமா ஃபத்புக்கும் அய்யுஹல் முர்ஸலூன் ஆயத்தாக வரும். ஒரு சூறா மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக சூறாவே இறங்கிடுச்சு, ஆயத்தாக இறங்கல. ஏறக்குறைய ஒரு 165 ஆயத்துகள் கொண்ட ஒரு சூறா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா இறங்கிட்டுன்னு சொன்னா அது சூரத்துல் அன்ஆம் தான். அவ்வளோ அற்புதமான ஒரு சூறா. அந்த சூறாவில நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஏன் இந்த சூறாவுக்கு அன்ஆம் என்று வந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் அந்த சூறால சொல்லுவான் மினல் அன்ஆமி ஹமூலத்தன் வ ஃபர்ஷன் அப்படின்னு சொல்லுவான். அதாவது கால்நடைகளில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடியது ஹமூலத் என்று சொல்லக்கூடிய மாடு ஒட்டகம். ஹமூலத்து சொன்னா எது சுமந்து செல்லுமோ அது ஹலால் என்று மாடையும் ஒட்டகத்தையும் குறித்து ஹமூலத் என்று அல்லாஹ் சொன்னான். அது கால்நடைகளில் உள்ள ஹலாலான ஒரு கால்நடை. இரண்டாவது ஃபர்ஷ் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபர்ஷ் என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆடை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆடை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்ஆம் என்று சொல்லுகிறான். எனவே இந்த சூறாவிற்கு அன்ஆம் என்கின்ற பெயர் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த சூறாவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஓதி காமிச்சாங்க. எனக்கு இந்த சூறாவை பாருங்கள், அல்லாஹ் ஹலாலை எப்படி சொல்லியிருக்கிறான், கால்நடைகளை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறான் என்று ஓதி காட்டினார்கள். நாயகம் ஓத அப்படியே மனப்பாடம் செய்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூறாவை அப்படியே மனப்பாடம் செய்தாங்க. ஹதீஸ்ல வருது. சிறப்பிற்குரிய ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எது ஹராம் என்பதை பற்றி பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தானே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஹலாலை பேணி நடந்து கொள்ளுங்கள், ஹராமை தவிர்த்து கொள்ளுங்கள். ஹதீஸில் வரும், அபூ ஹுரைராவே இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ், நீ வணக்கஸ்தாலியாக ஆகுவதற்கு ரொம்ப முயற்சி செய்வதற்கெல்லாம் தேவையில்லை. நீண்ட நெறியில் தொழுவது, நீண்ட நாட்கள் நோன்பு நோற்பது, நீண்ட நேரத்தில் யாருக்கும் பேசாமல் இருப்பது, சிரிக்காமல் இருப்பது, அழுது கொண்டே இருப்பது என்றெல்லாம் வணக்கஸ்தாலியினுடைய உச்சகட்டம் என்பது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம், ஹராம்களை மட்டும் விட்டு அஞ்சு நகர்ந்து விடு, உன்னை விட வணக்கஸ்தாலி யாரும் கிடையாது. நாங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம்களை அவாய்ட் பண்ணா போதுமா? இபாதத்துகளினுடைய முழுமையை ஒரு முஸ்லிம் பெறுவான், ஒரு வணக்கஸ்தாலி பெறுவார். ஹராம்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்து விடக்கூடாது. ஒரு ஆடையிலோ, அல்லது நாம் உண்ணுகின்ற உணவிலோ, நாம் குடிக்கிற பானத்திலோ, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலோ, அல்லது நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உபகாரங்களிலோ, அல்லது பிறருக்கு வாக்கு கொடுத்து விட்டு தவறளித்து விட்ட சில பொருளாதாரங்களிலோ ஹராம் கலந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமான உணவு, ஹராமான பானம், ஹராமான ஆடை இவைகளை கொண்டு கேட்கப்படுகின்ற எந்த துஆவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஹராமான இடத்தில் இஹ்ராம் கட்டிய ஒருவர், ஹராமான நிலையில் ஹஜ் செய்த ஒருவர், ஹராமான நிலையில் உம்ரா செய்த ஒருவருடைய இஹ்ராம் மூஞ்சில் தூக்கி எறியப்படுகிறது என்று வருகிறது இல்லையா? அதனால ஹராமான விஷயங்களில் பேணுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவிலே குல் லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தஆமின் யத்அமுஹு இல்லா அயகூன மைத்தத்தன். ஒரு 4 விஷயத்தை அல்லாஹ் ஹராம்ங்கறான் இந்த சூராவில். நான் உங்களுக்கு சாப்பிடுவதில் 4 ஹராம் சொல்கிறேன். ஒன்று மைத்தத், செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் அவு தமன் மஸ்ஃபூஹன், ஓடப்பட்ட அதாவது ஓட்டப்பட்ட ரத்தம் சாப்பிடக்கூடாது. அவு லஹ்ம ஹின்ஸீரின், பன்றியின் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, இறைச்சியை சாப்பிடக்கூடாது. ஃபைன்னஹு ரிஜ்ஸுன் அவ் ஃபிஸ்கன், அது பெரிய நஜிஸ் மட்டும் இல்லை, சாப்பிடுவது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஹின்சீர், பன்றியை பற்றி பேசும் பொழுது 4 இடத்துல ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஹின்சீர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பகரமா 4 இடத்துல பன்றியை பற்றி சொல்லுகிறான். அதில் ஒரு இடத்துல மட்டும் ஹனாசீர் என்று சொல்லுகிறான், ஹின்சீர் என்றது பகரமா. அது முழுக்க நஜிஸ். அதை உண்பது, அதனுடைய கொழுப்புகள் கூட அதில் எந்த விதத்திலும் அதை பயன்படுத்தவே கூடாது என்று ஹதீஸில் வருகிறது. கப்பலில் அந்த காலத்தில் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் கப்பலில் வந்து தடவுவாங்களாம். ஆயில் கிரீஸ், நம்ம இன்னைக்கு தடவுறோம் கிரீஸ், அந்த மாதிரி கப்பலில் தடவுவதற்காக வேண்டிய அந்த கொழுப்புகளை சேகரித்து அதையும் ஹராம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அடுத்து முக்கியமான விஷயம், உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் அறுக்கப்பட்ட யாவும் ஹராம். சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுவோம் அறுக்கும்போது? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ். இது ரொம்ப அற்புதமான ஒரு செயல். நிறைய இடங்களில் அப்படிலாம் மிஷின்லாம் போட்டு அறுக்கிறாங்க. அதெல்லாம் கூடுமா கூடாதா என்று நிறைய ஃபத்வாக்கள் நிறைய கேட்குறாங்க. உதாரணத்திற்கு சில இடங்களில் வந்து ஸ்பீக்கரை போட்டு விட்டுருவாங்க. ஸ்பீக்கரை போட்டு விட்டு அப்படியே அந்த கோழி கேட்கட்டும், அறுக்கிறவன் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினை போட்டு விட்டு கட்ட அறுத்துட்டே போகும். இதெல்லாம் கூடுமா கூடாதாங்கிறது மூத்த உலமாக்களினுடைய சில ஃபத்வாக்கள் சொல்லுகிறது. இந்த குர்பானி கொடுக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, கையில் கத்தியை வாங்கிட்டு அடுத்து ஓதிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் ஷூ அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துறாங்க பாரு. உடனே அந்த அம்மா என்ன செய்யும், அல்லது அவங்க என்ன செய்வாங்கன்னு எடுத்து அறுப்பாங்க. இது கூடுமானா இது கூடாது. அறுக்கிறவர் என்ன சொல்லணும்? அறுக்கும் பொழுது என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும். இதுவே கூடாதுன்ற போது ஸ்பீக்கர் எங்கே போகும்? யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப நியாயமான விஷயங்களில் இஸ்லாம் மிக சட்ட ரீதியான விஷயங்களுக்கு கண்டிப்பான விஷயங்களை சரியான முறையில் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கிறது. ஏமாற வேண்டாம், ஏமாறக்கூடாது. ஒரு காஃபிர் வந்து அறுக்கிறாரு, அவரு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறாருன்னா அறுக்க முடியாது. அவர் ஈமான் இல்லாதவர். அவர் தன்னுடைய ஈமானுக்காக வேண்டி மறைமுகமாக வேண்டி பாய் நம்ம வந்து பாய் மாதிரி தொப்பி போட்டுக்கிறாரு, பாய் மாதிரி தாடி வச்சுக்கிறாரு. ஹலால் மட்டும் நான் வந்து ஹலாலுக்கு மட்டும் தாடியும் தொப்பியும் அல்ல, அது முஸ்லீம் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது, அது ஹராம். இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த 4 என்னெல்லாம்? மைத்தத்து, ஓட்டப்பட்ட ரத்தம், அதாவது அறுத்த அந்த வந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தம். 3வது ஹின்சீர், பன்றியுடைய இறைச்சி. 4வது அல்லாஹ்வுடைய பெயர் இல்லாமல். இன்னொரு ஆயத்தில் ஒரு 5 விஷயத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஆயத்தில் அந்த 5 விஷயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். 1 அல் முன்ஹனிகத், 2வது அல் மௌகூதத், 3வது அல் முத்தரத்தியத், 4வது அன் நதீஹத், 5வது வமா அக்கல சப. அல் முன்ஹனிகத் அப்படின்னு சொன்னா கழுத்தை நெருக்கி கொண்ட பிராணிகள். ஒரு ஆடு கழுத்தை நெருக்கி ஒருத்தன் கொள்றான், சாப்பிடக்கூடாது. கழுத்தை நெருக்கி சாப்பிடக்கூடாது. அந்த கழுத்தை போய் உடச்சி அதை மையத்தாக்கிட்டான், அது என்ன? அது சாப்பிடக்கூடாது, ஹராம். அடுத்து மௌகூதத் அப்படின்னு சொன்னா தலையில ஓங்கி ஒரு அடி, அது மயங்கி விழுது. இல்லை ஒரு கல்லை வச்சு அடிச்சு வேட்டையாடுறான், சாப்பிட கூடாது. முத்தரத்தியத், இப்போ ஒரு முட்டுக்காடு மாதிரி அல்லது ஒரு பெரிய பெரிய ஒரு மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய
ஒரு இடத்துக்கெல்லாம் போகிறாங்க, அந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்களே, எங்கள் ஆடு கீடு ஏதாவது மலையிலிருந்து கீழே விழுந்துருச்சு, மலையிலிருந்து விழுந்துருச்சு அப்படின்னு செத்து போச்சு. மலையிலிருந்து விழுந்துச்சுன்னாலே சாப்பிடக்கூடாது. மலையில் அதுக்கு தான் வல் முதரத்தியத்துன்னு வருது குர்ஆன்ல. மலையிலிருந்து கீழே விழுந்த அல்லது மேலே இருந்து கீழே விழுந்த எந்த பிராணியையும் சாப்பிடக்கூடாது. அந்நதியஹத் என்பது ஒரு ஆடு இன்னொரு ஆடை கொம்பால குத்தி கொன்றுச்சு, அந்த இதையும் அந்த பிராணியையும் சாப்பிடக்கூடாது, ஹராம். அஞ்சாவது வன விலங்கு எதெல்லாம் சாப்பிட்டு துப்பு போட்டு போயிருக்கோ அதையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதுக்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு. அறிவியல் ரீதியான காரணங்களை பற்றி பேசுவதற்கான இடம் இது இல்லை என்று சொன்னாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஓட்டப்பட்ட இரத்தங்களாக இருக்க வேண்டும். ஒரு 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 கத்தியால் இப்படி அறுக்கிறோம் சொன்னால் அறுப்பட்ட அந்த கத்தி உள்ளே நுழைந்து வெளியே வரும் பொழுது அந்த நரம்பும் அந்த நாணமும் அந்த எலும்பும் சதையும் பட்டு இருக்கணும். அதிலிருந்து அந்த ரத்தம் ஓட வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அதீ இப்னு ஹாத்திம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சிறகு கோர்க்கப்பட்ட ஒரு அம்பை வச்சு எரிஞ்சு ஒருத்தர் வேட்டையாடின அந்த பிராணியை சாப்பிடலாமா, ஹலாலா ஹராமான்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஈட்டி அந்த அம்பு போய் பட்டு வெளியே வந்துச்சு, அந்த கூர்மை பட்டுருச்சுன்னா அதிலிருந்து வெளியே வருது. அந்த அம்பு எரியும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எரிந்தால் அது ஹலால் கூடும். அம்பு எரியறதே எதுக்கு தான், வேட்டையாடுறதுக்கு தான், சாப்பிட்றதுக்கு தான். அது போய் அறுத்து நுழைச்சிருச்சுன்னா அது ஹலால். அதே அம்பு போய் தப்பா போய் விழுந்துருச்சு, ஒரு அம்பு திரும்பிருச்சு, இல்லை ஒரு அம்பு மேலே இப்படி போய் விழுந்துருச்சு, இது விழுந்ததுல போய் பட்டு அந்த பிராணி இறந்துருச்சுன்னு சொன்னா அது ஹராம். ஏன் அப்படின்னா அந்த ரத்தம் வெளியே வரவில்லை, அது உள்ளே உறைந்து போயிருக்கிறது. உள்ளே உறைந்து இருக்கிற எந்த ரத்தமும் ஹராம், அது விஷமாக மாறி இருக்கும். அப்பதான் சொல்றாங்க, ஒருத்தர் கன்னால வேட்டையாடுறாரு. இன்னைக்கு யார் அம்பு வச்சிருக்கிறார், இன்னைக்கு கன் தானே. அது கன்னால ஒருத்தர் வேட்டையாடுறாருன்னு சொன்னா அதுல போகக்கூடிய அந்த புல்லட்டினுடைய ஓரம் பட்டு வெளியே வந்துச்சு சொன்னா ஹலால் கூடும். அது வேட்டையாடுவதாக இருக்கணும். நாயை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டையாடும் பிராணிகளுக்காக பயிற்சி அளிக்கப்பட்ட நாயாக இருக்கும். அது வீட்டினுடைய முக்கியமான அம்சங்களை சாப்பிட்டு இருக்கும். அதை வந்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அனுப்புவாங்க. அது போய் கவ்விட்டு வர எந்த பொருளையும் சாப்பிடலாம். இப்போ இந்த நாய் போய் கவ்வும் பொழுது இன்னொரு நாய் உள்ளே வருதுன்னு சொன்னா அந்த நாயுடைய ஏதாவது பல்லோ அல்லது அந்த நாய் சீண்டிருச்சுன்னு சொன்னா நீங்க பிஸ்மில்லா சொல்லி அனுப்பின இந்த நாய் போய் கடிச்சாலும் இதை நம்ம சாப்பிடக்கூடாது, இது ஹராம். மார்க்கம் எப்படி சொல்லுது தெரியுதா? வேட்டையாடப்பட்ட நாயை வந்து அனுப்புறாங்க, ஒருத்தர் அனுப்பி விட்டு ஒரு கோழியை கவிட்டு வருதுன்னு சொன்னா அதை மனசக்கூடாது. ரெண்டாவது நாய் வந்து அதை சாப்பிட கூடாது. இதெல்லாம் சூரத்துல் அன்ஆம்ல இன்னும் விவரமாகவே நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் வழங்குறதுக்கு முன்னாடியே, நபி பட்டம் வழங்குறதுக்கு முன்னாடியே பல்தஹ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இறைச்சி எல்லாம் வச்சு ரசூல்லா முஹம்மது வர்றாரு நம்ம சமைக்கலான்னு சொல்லி கறி கொடுக்குறாங்க. அப்போ நுபுவத் வரலை, வஹீக்கான எந்த இதுவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்ந்த உடனே கூட அப்போ கூட அவங்க அந்த இறைச்சியை சாப்பிட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் எந்த இறைச்சியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதே இல்லை. அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாமல் வேறு ஒரு கடவுளுடைய பெயரை கூறி ஒருத்தர் அறுக்கிறாருனால என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் கொண்டு இருக்கான், முருகன் சொல்லலாம், ஏன்னா கடவுள் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிற சிவன் என்று சொல்லலாம். இவர்கள் பெயர் வந்து எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் அல்லாஹ்தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இதை கொடுத்து தமிழ்ல தான் நம்ம இந்த பெயரை சொல்றோம், அதனால தமிழ்ல சொல்லி நம்ம அறுக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது ஹராம், முற்றிலும் ஹராம் தான். எந்த வகையிலும் அல்லாஹ் என்ற பெயருக்கு நிகராக மற்ற எந்த பெயரும் அந்த இடத்திலே அந்த அந்தஸ்திலே வரவே முடியாது. குர்பானில் ரொம்ப யோமுன் நஹர் அப்படின்னு சொல்லுவோம். நஹர்ன்னு சொன்னால் அறுக்கிறதுன்னு அர்த்தம். தபுஹ் அப்படின்னு சொன்னாலும் என்னதான், அறுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் நஹருங்கிறது ஒட்டகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, ஆடு மாடுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. தபுஹுங்கிறது ஆடு மாடுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால தான் நம்ம குர்பானியில் வந்து யோமுன் நஹர்ன்னு சொல்லுவாங்க. அது ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய அரபியர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அறுக்கிறது.
ஒட்டகத்தை அறுப்பது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒட்டகத்தை வச்சிருக்கிறவங்க தான் பெரிய பணக்காரங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த அரபியர்கள்ட்ட ஆடை பால் கறக்கும் பொழுது உட்கார்ந்து பால் கறப்பாங்க, மாடை பால் கறக்கும் போது உட்கார்ந்து பால் கறப்பாங்க. ஆனால் இந்த ஒட்டகத்தை வாங்கி பால் கறக்கும் பொழுது நின்று பால் கறப்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, பாரு கீழே புரண்டு பால் கறந்தவன் இன்னைக்கு ஜம்முன்னு நின்று பால் கறக்குறான். அதனால் என்ன அர்த்தம்? ஒட்டகம் வந்துருச்சுன்னா வசதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அரபியர்கள்ட்ட. அதனால அந்த ஒட்டகத்தை அறுக்கக்கூடியவர்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, அது ஒரு பிரஸ்டீஜாவே பார்ப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தை அறுப்பதை பற்றி பேசும் பொழுது நின்று அறுக்க வேண்டும் சொன்னாங்க. கழுத்திலிருந்து நெஞ்சி வரைக்கும் இருக்கிற பகுதி ஒட்டகத்தை நிற்கும் பொழுது அதில் இடது காலை முன்னால் கட்ட வைத்து அது கீழே அறுக்கும் பொழுது உட்கார்ந்துடக்கூடாது என்பதற்காக ஸ்டெடியாக கட்ட வச்சு அறுப்பாங்க. இதுக்கு தான் நஹருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடு மாடு வந்து வெறும் கழுத்தில் அறுக்கிற அதுதான் தபஹன்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், நிறைய வேறுபாடு இருக்கு. அப்போ நிற்க வைத்து அறுக்கணும். ஒருத்தர் உட்கார வச்சு அறுத்திருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூப்பிட்டு எழுத்துப்பார், முதல்ல ஒட்டகத்தை எழுத்து நிற்க வை அப்படின்னாங்க. நிற்க வச்சு ஒட்டகத்தை அறுந்தாங்க. அது ஒட்டகத்தை நிற்க வச்சு அறுப்பது என்பது பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்லுது குர்ஆன், ஃபதுகுரு ஸ்மல்லாஹ் அலைஹா ஸவாஃப இதா வஜபத் ஜுனூபுஹா ஃபகுலூ மின்ஹா. நிற்க வைத்து அதை அழகாக ஓர பகுதியில் அந்த கழுத்துக்கு நெஞ்சுக்கு மத்தியில் அது உன் பக்கம் சாய்ந்து விழும். அது விழுந்ததற்கு பின்னால் அதனுடைய உறுதி செய்ததற்கு பின்னால் அதை அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அறுத்து நீ சாப்பிடு என்று குர்ஆன் சொல்லுவாங்க. மக்களை, ஒட்டகத்தினுடைய சிறப்பிற்குரிய விஷயங்கள் இது. இந்த கத்தியால் மட்டும்தான் அறுக்கணுமா ஹஜ்ரத்? நான் சில இடங்கள்லாம் போனால் எங்களுக்கு வந்து கம்பி இருக்குது, நாங்கள் டூருக்கு போகிறோம், அந்த டூருக்கு போன இடத்துல கத்தி கிடைக்கல, நாங்கள் என்ன செய்கிறது என்றெல்லாம் சில கேள்விகள் வரும் இல்லையா? அதற்கும் மார்க்கத்தில் சிறையா தீர்ப்பு இருக்குது. இந்த பல்லில் கடித்து ஒருத்தவங்க பிஸ்மில்லா சொல்கிறாரு, பல்ல கடிச்சு ஒருத்தர் ஹலால் பண்ணுறாரு. இன்றைக்கி தான் எல்லாத்தையும் கடிக்கிறாங்க, எதை கடிக்கிறாங்கன்னே தெரியலையே. உயிரோடு இருக்கிற கோழியும் திங்கிறான், எல்லாத்தையும் உயிரோடு திங்கிறாங்க இல்லையா? பல்லில் கடிச்சு பிஸ்மில்லா சொல்லி கடிச்சனா ஹராம் தான். பல்லுங்கிறது வந்து எலும்பு சம்பந்தமான ஒரு பகுதியிலிருந்து வருது. ஒருத்தர் நகத்தை வச்சு கிழிக்கிறாருன்னா கீறி கிழித்து நகத்தில் கொண்டு எல்லாம் ஹராம் தான். அது வனவிலங்கா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், அது கீறி கிழித்து திங்குதுன்னு சொன்னால் அது ஹராம் தான். நீங்கள் புலியா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், சிறுத்தையா இருக்கட்டும், இவைகளுக்கெல்லாம் கோர பற்கள் இருக்கும். அதாவது 4 பல்லுக்கு அடுத்த ஒரு பல்லு வந்து நீண்டு இருக்கும். இந்த வனவிலங்குகளை சாப்பிடக்கூடாது, ஹராம். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் பல்லு வந்து சரிக்கு சமமாகவே இருக்கும். அதே மாதிரி கழுகுகள், ராஜாளிகள், இவைகள் எல்லாம் ரத்தங்களை உட்பட எடுத்து முழுங்கிடும் சாப்பிட்றதுல கீறி கிழிச்சிட்டு. அதனால இவைகள் எல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கோழி வந்து அப்படியெல்லாம் வந்து பிடிச்சி இழுத்துட்டு அப்படிலாம் சாப்பிடாது. ஏன் செத்து கிடந்தா எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடும் அந்த அழகை வச்சுக்கிட்டு. அதனால அது ஹலாலாக இருக்கக்கூடிய பறவைகளில் கோழி இருக்கிறது, புறாக்கள் இருக்கிறது என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெண் அறுத்தால் கூடுமான்னு சொன்னால் அந்த ஹதீஸை எடுத்து நம்ம புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பெண்மணி வந்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கூர்மையான கல்லை எடுத்து ஒரு ஆடை வந்து குர்பானை கொடுக்குது. பிஸ்மில்லா சொல்லி குர்பானை கொடுத்து கொண்டு வந்து வச்சிருச்சு. கல்லில் அறுத்துக்கு முதல்ல நம்ம சாப்பிட்றோமேன்னு சொல்லி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு போய் சொல்கிறாங்க. உமரை சொல்லிட்டாங்க, யாரும் சாப்பிட்றாதீங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு போய் செய்தியை கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூர்மையான கல்லில் அனுமதி கொடுத்தார்கள் என்று ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு கீழே முஹத்திஸீன்கள் நமக்கு அழகான விரிவுரை சொல்கிறார்கள். நம்ம கூர்மையான கல்லை மட்டும் பார்க்காதீங்க, ஹலால் என்கிறது. ஒரு பெண் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் அது ஹலால் என்பதை இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள் என்ற அற்புதமான ஒரு செய்தி இந்த ஹலாலான விஷயத்தில் வருது. பெண்களுக்கான ஒரு அற்புதமான தியாக சம்மங்களாக அவர்களையும் இந்த தபஹ் செய்வதிலே, நஹர் செய்வதிலே அவர்களை நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள், அவர்களுக்கும் ஊக்கம் கொடுங்கள் என்று வருகிறது. உடும்பு சாப்பிடலாமான்னு சொல்லி பார்க்கும் பொழுது மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் உடும்பு பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இறைச்சிங்கிறது விளங்கினாங்க. அது வச்சதற்கு பின்ன தான் தெரிஞ்சு உடும்புன்றது தெரிஞ்சு இது என்னன்னு நம்ம உடும்புன்னாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் தவிர்த்துட்டாங்க. ஹராமுன் யா ரசூலுல்லாஹ், இது ஹராமான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு இது ஆகாது, இது ஹராம் அல்ல என்று சொன்னார்கள். உடும்பை சாப்பிட்டார்கள் சஹாபாக்கள் என்று சில ஹதீஸ்கள் வருகிறது. கழுதக்கறி சாப்பிட்டாங்க அந்த காலத்தில். ஏன்னா கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஆடு மாடெல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்குலாம் தாக்கத்து கிடையாது. ஹைபருடைய யுத்தத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கழுதையை, கோவரியையோ கழுதையை அறுத்து சாப்பிட்றத வந்து முழுக்க தடை செய்யப்பட்டு ஹராமாக்கப்பட்டுருச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் ஆடு மாடு பற்றி பேசுகிறோம். கோழி சுழலி ஹஜ்ரத், அதுதானே நம்ம ஊரில் பெரிய ஃபேமஸ்ஸு இல்லையா? கோழி சாப்பிடாம அரபு பண்ணது கூட ஒரு கோழி, ஒரு பெப்சி.
கோழி சாப்பிடாம இருக்க மாட்டான். இந்த பெப்சி கோழி கோழி கோழி, உம்ரா செஞ்சுட்டு வந்தாலும் கோழி, எதை தவாப் செஞ்சுட்டு வந்தாலும் கோழி தான், ஜியாரத்துக்கு போனால் அங்கே கப்சா கறிங்கிறான், எல்லாமே கோழி தான். கோழி விஷயத்தில் ரொம்ப நாம் சொல்லவே தேவையில்லை, இல்லை சிறப்பான முறையில் நம்ம அறுத்து சாப்பிட்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க சாப்பிட்டதாக. அவங்களுடைய ஒரு ஹதீஸில் ஒன்று வருது, ஒரு சஹாபி, அவர் பேர் ஜஹ்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி, அவர் சாப்பிட மாட்டேன்ட்டார் கோழிக்கறியை. ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு, அந்த கோழி எந்த கோழி நீங்கள் அறுத்தீங்களோ அது செத்ததை புழுக்களை சாப்பிட்டதை நான் பார்த்தேன், அது பார்த்ததுலேருந்து எனக்கு சாப்பிட முடியல, நான் சத்தியம் போட்டேன், அல்லாமல சத்தியமா இனி நான் கோழிக்கறியே தொட மாட்டேன். ஒரு காலத்தில் சொன்னால் கோழிக்கறியே சாப்பிடக்கூடாது, மட்டனை சாப்பிடுங்க, அதில் சிக்கன் புண்ணியா வருதுன்னா, அந்த புண்ணியா வருதுன்னா, நிற்கிற புண்ணியா வருதுன்னா, உட்கார புண்ணியா வருதுன்னா, என்னடா புண்ணியா வருது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதே டாக்டர் சொல்கிறாங்க சிக்கனை மட்டுமே சாப்பிடுங்க, மட்டனை தொட்டுறாத, ஹார்ட் அட்டாக் வருங்கிறான். எவன் எதை சாப்பிடுங்கிறது யார் தீர்மானிக்கிறா? சில நேரங்களில் மருத்துவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் யாருக்கு கொண்டாட்டம்? கோழிக்குத்தான் கொண்டாட்டம் என்று சொல்வதை மாதிரி கோழிக்கறியை அவங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போது அபூ மூஸா அல்-அஷ்அரி சொன்னாங்க, என்ன சத்தியம் பண்ணேன்னாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இனி கோழியே நம்ம வாயில் படக்கூடாது சத்தியம்னாங்க. அப்போ அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க, வல்லாஹி லா அஹ்லுஃபு அலா யமீனின் ஃபஅரா கைரஹா கைரன் மின்ஹா இல்லா அதைத்துல்லதி ஹுவ கைர். இந்த வாசகம் அரபு வாசகம் மக்களுக்கு தெரியறதுக்காக இந்த வாசகத்தை நான் சொல்கிறேன். ஒரு சத்தியம் செய்கிறோம், அந்த சத்தியத்தை முறிக்கலாமா என்றால் சத்தியத்தை முறித்தால்தான் நன்மை என்று தெரிந்திருக்கும் பட்சத்தில், இது முறிக்கலனா இன்னைக்கு ஒரு நன்மை நடக்காது அப்படிங்கிற மாதிரி உனக்கு யூகம் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த நன்மையை ஏற்படுத்துவதற்காக நீ சத்தியத்தை முறிக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. உன் சத்தியத்தை முறி, கோழியை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஜஹ்தம் ரலியல்லாஹு அன்ஹு கோழியை சாப்பிட்டாங்க என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இப்படி நிறைய செயல். இந்த எலியை சாப்பிடலாமான்னா எலியை சாப்பிட முடியாது, சாப்பிட்றாங்க. நீங்கள் இந்த வில்ஸ் எல்லாம் பார்க்குறோம். சரி, நான் அதை பார்த்தேன், எலியை சாப்பிடலாமா, அது ஒன்று ஆறு என்னன்னு பார்த்தா ஹதீஸில் வருது. ஒரு நெய் இருந்துச்சா ரசூலுல்லாஹ் காலத்தில், அந்த நெய் டின்ல என்ன வந்துச்சா, எலி விழுந்துருச்சு. அப்போ அந்த எலியை மட்டும் அப்படி தூக்கி போடுங்கன்னாங்க. அந்த எலியை சுற்றி உள்ள பகுதிகள் எதுவெல்லாம் நிறம் மாறியதாகவோ உங்களுக்கு தெரியும் இல்லை, அந்த நெய்யில் இருந்து கலக்கி போன அந்த பகுதி மட்டும் எடுத்து தூக்கி போட்டுருங்க, மற்றதை சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை என்ற ஹதீஸில் வருது. எலியே இல்லை, எலி விழுந்த இடத்த நம்மால் நீ நெய்யோட இருக்கு எலி எடுத்து பொறிச்சிடக்கூடாது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஈ விஷயத்தில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சது தான், 2 இறக்கை இருக்கும். ஒரு இறக்கையில் அது நிவாரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், இன்னொன்று இறக்கையில் நோயை வைத்திருக்கிறான். முதலில் அதனுடைய நோய் தான் வெளியே வரும். எனவே விழுந்து விட்ட ஈயை மீண்டும் முக்கி எடுத்து போட்டால் அது நிவாரணமாக மாறிவிடும், சாப்பிடலாம் என்ற ஹதீஸ்கள் வருகிறது. வல்லாஹ் ரஹ்மான் நாம் கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹலாலானதை உண்டு மகிழக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. நம் சந்ததிகள் யாரும் பசிக்கும் தாகத்திற்கும் எங்கேயும் எதிலும் நோன்பை தவிர இறைவனுக்காக எந்த இடத்திலும் அவர்கள் எங்கேயும் நின்று விடாமல், அல்லாஹ் எப்பொழுதும் வயிறு நிரம்ப மனம் நிரம்ப மகிழ்ச்சியோடு சாப்பிடக்கூடிய ஹலாலானவைகளையே அல்லாஹ் நம் சமூகத்திற்கும் பலஸ்தீன் மக்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தன் விஸ்தீர்ணமான ரிசுக்கை திறந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.